Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் ஏ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதினுடைய ட்ரிச்சி சபா February 2025 கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस ஓகேவா? ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस. கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கு, எனக்கு கோல்டு, ஸோ உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஃபஸ்ட்டு பிராச்சீன் பத்திய சைனிக்கால இருக்கக்கூடிய சந்தர்ப சகித் வியாக்கியா ஓகேவா? அதில் என்னென்ன அப்படின்றது வந்து நான் இந்த சரவணா கைடில் தான் வந்து சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் லெசனில் கபீர்தாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் ஒன், அப்புறம் ஃபோர்த் ஒன் ஓகேவா? மண் ரே தன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது. அடுத்து சூர்தாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன், அப்புறம் செகண்ட் ஒன் மையா மோஹி. இது வந்து மேக்ஸிமம் எல்லா டைமும் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து துளசிதாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் சபா சகுச். அடுத்து புர்ஜன் பரிஜன் ஓகேவா? இது நெக்ஸ்ட் வந்து வினயி பத்திரிகால இருக்கக்கூடிய மண் பச்சித்தை அது. அடுத்து கவிதாவளியில் இருக்கக்கூடிய பசன் பட்டோரி. அடுத்து ரஸ்கான்ல இருக்கக்கூடிய மானுஷ் ஹைத்தோ, அப்புறம் சேஸ் கணேஷ். இதெல்லாமே வந்து பிராச்சீனில் இருக்கக்கூடிய சந்தர்ப சகித் ஓகேவா? அடுத்து இதில் வரக்கூடிய இந்த பிராச்சீனில் வந்து சாரான்ஷ் எது அப்படின்னு சொல்கிறேன். கபீர்தாஸ் ஓகேவா? கபீர், சூர்தாஸ், ரஸ்கான், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து கபீர்னுடைய மெமரி தோஹி இருக்கு இல்லையா, அதில் எது எது அப்படின்னு நான் நம்பர் மட்டும் சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே தான் ஓகேவா? 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரஹீமில் அதே மாதிரி தான், எல்லாமே தான் 2, 3, அப்புறம் 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லாமே. அடுத்து நவீன் பத்யலை ஓகேவா? நவீன் பத்யலை வந்து ரஷ்மி ரத்தியில் சொல்லிடுறேன். ரஷ்மி ரத்தியில் இதுலையும் எப்போவுமே கேட்குற மாதிரி தான் ஓகேவா? இந்த அர்ஜுன் சரித்திர சித்திரனில் அர்ஜுன், துரியோதன், கிருஷ்ணன். அப்புறம் சரித்திர சித்திரனில் குந்தி, யுதிஷ்டர், துரோண். இதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா? எல்லாமே நம்மளுடைய பிரவீன் உத்ராதில் தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் எல்லா லெசனுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நவீன் பத்ய. இதில் வரக்கூடிய சாரான்ஷ் ஓகேவா? அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து 4 வரைக்கும் ஓகேவா? அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், மைத்திலி சரண் குப்த், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி, நிராலா. அப்புறம் இதுலேயே இருக்கக்கூடிய இந்த ஏக் தின் கா, கர்மவீர், அப்புறம் சக்கீவே முஜிசே கெஹ்கர் ஜாத்தே, மாத்ருபூமி, இந்த எல்லா சாரான்ஷுமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா? மானவ், தும் அவுர் மை, அப்புறம் மே நீர் பரி துக் கி பத்லி, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப சகித் வியாக்கியா வரும் இல்லையா, அதுலேயும் எது எதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏக் தின்கால இருக்கக்கூடிய மே கமண்டோ, அப்புறம் கர்மவீரில் இருக்கக்கூடிய ஜோ கபி, அப்புறம் மாத்ருபூமியில் இருக்கக்கூடிய நீலாம்பர் பரிதான், அப்புறம் இதனுடைய சுரபித் சுந்தர் சுகத். அடுத்து சுமித்ரானந்தன் பந்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் மாதகதா ஜக். அடுத்து தும் அவுர் மைனில் இருக்கக்கூடிய தும் தின்கர் கே கர். அப்புறம் ஸ்னேக் நிர்ஜரில் இருக்கக்கூடிய தியே ஹை மைனே. நெக்ஸ்ட் பாதல் ராக்ல இருக்கக்கூடிய இந்த ரோத் கோஷ் ஹை.
சாரி, இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு மெமரின்னு சொல்லியாச்சு, ரஷ்மி ரத்தி எல்லாமே சொல்லியாச்சு. அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் இம்பார்ட்டண்ட். இப்போ செகண்ட் பேப்பரில் வந்து காவிய கே ரூப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் கொஷின், அப்புறம் தேர்ட் கொஷின், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து, அப்புறம் செவன்த் ஒன். ஃபஸ்ட்லேருந்து எல்லா கொஷினுமே ஓகே, ஃபஸ்ட் கொஷின் மட்டும் இல்லை, மற்ற செகண்ட்லேருந்து செவன்த் கொஷின் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அடுத்து ரஸ், ரஸ்ஸில் எது எதுன்னு சொல்கிறேன். கருண் ரஸ், ரௌத்ர், பயானக், அப்புறம் அத்புத் ரஸ். அப்புறம் சந்தில் வந்து சௌபாயி, கீர்த்திகா, தோஹா, மாலினி, உள்ளாள். அடுத்து அலங்காரில் யமக் அலங்கார், ரூபக் அலங்கார், வக்ரோக்தி அலங்கார், விரோதாபாஸ் அலங்கார், சந்தேக அலங்கார். ஓகேவா? அடுத்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷில் வந்து அதுலேயும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் எதுன்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 6, 7, 8 எல்லாமே ஒரே கொஷின் தான் இல்லையா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இதில் வந்து 3 கொஷினுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். கொஷின் வந்து இது 3மே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் சப்போஸ் 7 கேட்பாங்க, அப்பவும் இதே ஆன்சர் தான். 8 கேட்டாலும் இதே ஆன்சர் தான் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த கொஷினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஆன்சரையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாஷா கி உற்பத்தி சம்பந்த், இதுவும் மேக்ஸிமம் எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது. அடுத்து போலி விபாஷா, பாஷா ஏவம், இதுவும் இம்பார்ட்டண்ட்டில் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து பாஷாவோं का आकृति मूलक. நெக்ஸ்ட்டு பிரயோஜன் மூலக் ஹிந்தியில் எது எது இம்பார்ட்டன்ட் சொல்கிற டிக் பண்ணிக்கோங்க. காரியாலய ஞாபன், அர்த்த சர்க்காரி பத்ரு. அர்த்த சர்க்காரி பத்ரு தெரியும், எப்பவுமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டில் வந்துட்டே தான் இருக்குது. அடுத்து பிருஷ்டாங்கன், சங்கல்ப், அடுத்து ப்ரெஸ் நோட், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ரைட்டிங்கில் வந்து எது எது அப்படின்னா, அந்த லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அதில் வந்து எது எது அப்படின்னா அதுவும் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேர்டு ஒன் ஜிஎஸ்எம், கோவை காலேஜ் கோ ஹிந்தி அனுதாக், அப்புறம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னை விவஸ்தாபக் பத், हिंदी अनुवादक के पद के लिए अपनी शैक्षिक योग्यता, இதெல்லாமும் வந்து இம்பார்ட்டண்ட். அப்புறம் பிரவீன் உத்ராதுக்கு வந்து மௌக்கிக் தான் வந்து லாஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மௌக்கிக்கு வந்து ஆல்ரெடி வந்து மௌக்கிக் பிரவீன் உத்ராத், விஷாரத் உத்ராத், பிரவீன் உத்ராத் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், மௌக்கிக்கு எந்தெந்த மாதிரி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ், நிறைய அது சம்மந்தமாக எல்லா வீடியோஸுமே இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸ், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பேக்கில் வந்து கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ், அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. மௌக்கிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.